நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள் காணப்பட்டது. யோபு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எத்தனை தடவை யோபு பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் இல்லையா? அநேக தடவை யோபுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம், பேசுகிறோம், அந்த மகிமை காணுகிறோம். யோபு தன்னுடைய எல்லாவற்றிலும் தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், தன்னுடைய சொத்து மரித்து போனது, எல்லாமே இழந்து போன ஒரு யோபுடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாய் காணப்பட்டான். தேவன் நீதிமானுடைய வழியை அறிந்திருந்தவராயிருந்தார். யோபு அந்த வேதனையில துன்பத்திலும் அநேக பிசாசிகள் கொண்டு வந்தது. துன்மார்கள் வந்தாங்க, அநேக துன்மார்கள் யாரா வந்தாங்க? இப்ப அம்மா சொன்னாங்களே என் கூடவே இருக்கிறாங்க, அந்த மாதிரி யோபு கூட இருந்த தன்னுடைய சிநேகன் கூட துன்மார்க்கரா மாறிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மாறிட்டாங்கம்மா, மாறிட்டாங்க மகளே, மாறிட்டாங்க சகோதரனே. ஆனாலும் யோபு மாறாமல் தேவனிடத்தில் உண்மையாயிருந்த ஒரு மனுஷன், கர்த்தரை அறிந்திருந்த ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். யோபுக்கு வருகிற அந்த உபத்திரத்துல தன் குடும்பமே கூட இருந்தவன் சொன்னாங்க, குடும்பமே மாறிடுச்சு. குடும்பம்னா யாருங்க? முதல் மனைவி, கணவன். இது மிகப்பெரிய ஒரு குடும்பம். மனைவியை யோபுக்கு என்னவாயிட்டாங்க? விரோதமாயிட்டாங்க, உபோத்திரமாயிட்டாங்க, துன்மார்க்கா மாறிட்டாங்க. ஆனாலும் யோபுக்கு தன்னுடைய சரீரமே துன்மார்க்கமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? தன்னுடைய சரீரத்துல கொப்பளம், புண்ணு, சீவு, ரத்தம் இப்படி வழிகிற இந்த நேரத்துல கூட கர்த்தர் நீதிமானாய் அன்றைக்கு சொன்னது போல நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். யோபு ஆண்டவருக்கு உண்மையா விசுவாசத்துல வாழ்ந்தது நிமித்தமாய் கர்த்தர் யோபுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த அந்த யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்து அந்த துன்மார்க்கனை ஆண்டவர் அழித்து போட்டார். துன்மார்க்கன் தோத்து போனான், துன்மார்க்கன் வெட்கப்பட்டு போனான். அப்படி ஆண்டவர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அநேக துன்மார்க்கர்கள் காணப்படலாம். நான் வேலைக்கு போனேன், அந்த இடத்துல எனக்கு துன்மார்க்கம் ஆயிடுச்சு. நான் நம்பி போனேன், என் குடும்பத்தை நம்பி போனேன், நான் நம்பி திருமணம் செஞ்சேன், நான் நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்களே எனக்கு துன்மார்க்கர் ஆயிட்டாங்களே, என்னை யாரு தேற்ற முடியும்? என்னை யாரு ஆற்ற முடியும்? உலகத்துடைய பாதையில நான் போகட்டுமா என்று எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நம்ம காண்கிறோம். ஆனா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய துன்மார்க்கரை கர்த்தர் நிச்சயமா உங்களிடத்திலிருந்து விடுதலை கொடுப்பாருங்க. விடுதலை செய்கிற தேவன் தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். பிசாசியானவன் யாரை வகை தேடலாம் என்று தேடிக்கொண்டே இருப்பான். நாம் அவன் ஒருவரையும் தேடிக்கொண்டே இருப்பான். நம் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் தேடி வருவான், ஆனா ஓடி போயிடுவான். ஏன்? நம் தேவனுக்குள்ள காணப்படுகிற அந்த மகிமை, அந்த ரட்சிப்பை, அந்த பிசாசியை விரட்டுகிறதாய் பலன் நமக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமான்களின் வழியோ அறிந்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அறிந்தவராய் காணப்பட்டார். எல்லாம் இழந்து போனதை அந்த துன்மார்க்கர், நீங்க சொல்லப்பட்டது போல துன்மார்க்கரின் வழியோ அழியோ. உங்களுக்கு துன்மார்க்கர்களே உங்க சாகடிக்கணும்னு பார்ப்பாங்க. அம்மா சொன்ன மாதிரி செத்தா போதும்னு பாக்குறாங்க, பாப்பாங்க. துன்மார்க்கன் அந்த சிந்தனை தான் வரும். நீ எப்போ கீழே வந்து கை கால் ஒடியன்னு பார்ப்பான், எப்ப தெருவுல வந்துருவேன்னு பார்ப்பாங்க, எப்ப நீ ரோட்டுக்கு வந்து படுப்ப, வீடு இல்லாம போவ, சாப்பாடு இல்லாம சாவ, துணி இல்லாம இருப்ப, அங்கங்க பிச்சை எடுக்கணும், என்கிட்ட வந்து பிச்சை கேட்கணும். இப்படி எல்லாம் தான் துன்மார்க்கருடைய சிந்தனை காணப்படும். ஐயோ வீட்டு விட்டு போறா, திருப்பி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா பிசாசி என்ன சிந்தனை கொண்டு வந்தாலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, துன்மார்க்கருடைய வழி அழியும், நீதிமான்களை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லா உபத்திரத்திலையும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்மார்க்கரை ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது
கர்த்தர் உங்களுடைய துன்மார்களை அழித்து போடுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே உற்சாகத்தோட கரங்களை தட்டலாமா? ஆண்டவருக்கு உற்சாகத்தோட கரங்களை தட்டி